ஆறாம் அதிகாரம் ஜோஸ்வா 1 முதல் 27 வசனம். வசனம் 1. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. Now Jericho was the strictly shout because of the children of Israel. None went out of and none come in. வசனம் 2. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவை அதன் ராஜாவையும் யுத்த வீரர்களையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். And the Lord said unto the Jericho, See, I have given into the hands Jericho, and the king thereof, and the mighty man of the value. வசனம் 3. யுத்த புருஷர்களாகி நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி பாருங்கள். இப்படி மறுநாள் செய்ய கடவீர்கள். And he shall compass the city, all ye men of the war, and go around about the city once. Those shalt thou do 6 days. வசனம் 4. 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களையும் பிடித்து கொண்டு போக வேண்டும். 7 நாள் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். And the 7 will bear before the ark 7 trumpets of the rams Aaron's, and the 7 days he shall compass the city 7 times, and the priest shall blow with the trumpets. வசனம் 5. அவர்கள் அந்த கொம்புகளினாலே நெடுந்தொனியை இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும்போதும் ஜனங்கள் எல்லோரும் மகா ஆரவாரத்தோடும் ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவர் தங்களுக்கு நேராக ஏற்க கடவர்கள் என்றார். And it shall come to pass that when they make a long blast with the rams of Aaron, and when he hear the sound of the trumpet, all the people shall shout with a great shout, and the wall of the city shall fall down filled, and the people shall assacken up every man stranger before him. வசனம் 6. அந்தபடியே நூனியின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியன் அழைத்து உடன்படிக்கை பெட்டியையும் எடுத்துக்கொண்டு பொங்கல் துணிக்கும் 7 எக்காலங்களையும் 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்து கொண்டு போக கடவர்கள் என்று சொல்லி. And Joshua the sons of Nun called the priest, and said unto them, Take up the ark of the covenant, and let 7 priests bear 7 trumpets of rams Aaron before the ark of the Lord. வசனம் 7. ஜனங்களை நோக்கி பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள். யுத்த சனத்தை ஆனவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடக்க கடவர்கள் என்றான். And he said unto the people, Pass it, and the compass the city, and let him that is armed pass up before the ark of the Lord. வசனம் 8. யோசுவா ஜனங்களிடத்திலே பேசினவுடனே துணிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர்கள் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்பாக சென்றது. And it's come to pass, when the Joshua had spoken unto the people, that the 7 priests bringing and the 7 trumpets of the rams Aaron's passed and before the Lord, and blowed the trumpets, and the ark of the covenants of the Lord, and followed them.
வசனம் 9. எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியர்களுக்கு முன்பாக யுத்த சனமானவர்கள் நடந்தார்கள். பின் தண்டு எக்காலங்கள் ஊதப்படும் போது பெட்டிக்கு பின் சென்றது. And the man went before the priest that blow with the trumpet, and the rower come after the ark, the priest going and the blowing with the trumpets. வசனம் 10. ஜோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் கேட்காமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம், ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டு இருந்தான். And Joshua and commanded the people, saying, He shall not and shout, nor make any noise with your voice, neither shall any word pass it out of your mouth, until the day I bid you shout, then shall he shout. வசனம் 11. அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினான். அவர்கள் திரும்பி பாளையத்திலே வந்து பாளையத்தில் இரண்டாம் தரம் ஆகினார்கள். So the ark of the Lord encompassed the city, going about it once, and they come in to the camp and laid it in the camp. வசனம் 12. யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். And Joshua rise early in the morning, and the priest took up the ark of the Lord. வசனம் 13. தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்து இருக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சனத்தார்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். பின் தண்டிலே எக்காலம் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு முன் சென்றது. And the 7 priests and bring 7 trumpets of the rams and Aarons before the ark of the Lord went and continually and blew with the trumpets, and the armed man went before them, but the reward come after the ark of the Lord, the priest going and the blowing with the trumpets. வசனம் 14. இரண்டாம் நாளிலே பட்டணத்தையே ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தபடியே 6 நாளும் செய்தார்கள். And the second day they compassed the city once and returned into the camp, so they did 6 days. வசனம் 15. ஏழாம் நாளிலே அதிகாலையிலே கிழக்கே வெளுக்கும்போது எழுந்திருந்து அந்த பிரகாரமாக பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்திலேயே மாத்திரம் பட்டணத்தில் 7 தரம் சுற்றி வந்தார்கள். And it's come to pass and the 7 days that they rise early about the growing of the day and compassed the city after the same manner 7 times. Only that day they compassed the city 7 times. வசனம் 16. ஏழாம் தரம் ஆசாரியர்கள் எக்காலம் ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். And it come to pass at the 7th time, when the priest blow with the trumpets, Joshua said unto the people, shout for the Lord and give you the city. வசனம் 17. ஆனாலும் அந்த பட்டணம் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்திட இருக்கும். நாம் அனுப்பின ஆட்கள் ராகாப் என்னும் வேசி மறந்து வைத்த பெடியினால் அவளுடன் வீடுகளுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். And the city shall be caused 7 years
and all that are therein to the Lord only, and Rahab and her Lord shall live. See and call that are with here in the house, because he hate the messengers that we stand send. வசனம் 18. சாபத்திடனில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்ளாகிறதினாலே நீங்கள் சாபத்திடராக ஆதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்திடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்திடத்திற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். And he in the which keep yourselves from these caused things, lest you make and yourselves uncaused, when he take up the caused things, and make the camp of the Israel of cause cruise and trouble it. வசனம் 19. சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இருப்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்திலே சேரும் என்றான். But all the silver and gold and vessels of the brass of Iran are the consecrated unto the Lord, and they shall come into the treasury of the Lord. வசனம் 20. எக்காலங்களை ஊதுகையிலே ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்காலம் சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்துடனே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவர் தங்களுக்கு நேராக பட்டணத்திலே ஏறி பட்டணத்தை பிடித்து, So the people shouted when the priest bloweth his trumpets, and it's come to pass, when the people hear sound of the trumpet, and the people shouted with a great shout, that a will and fall down fell, so that the people went up in the city, every man staggered before him, and they took the city. வசனம் 21. பட்டணத்திலிருந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபர்களையும் கிழவர்களையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினார்கள். And they utterly destroyed all that was in the city, both a man and woman and young and old, and ox and sheep and ass, with the edge of the sword. The edge of the sword. வசனம் 22. யோசுவா தேசத்தை வேவு பார்த்த 2 புருஷர் நோக்கி, நீங்கள் இந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவர்களுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீகளையும் அவர்களுக்கு உண்டான யாவைகளும் அங்கிருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். But Joshua had said unto the 2 men that had spent out of the country, Go into the Earl's house and bring out Denise the woman and all the sea head, as he swore unto her. வசனம் 23. அப்பொழுது வேவுக்காரனான அந்த வாலிபர்கள் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவர்களுக்குள்ள யாவையும் அவர்கள் குடும்பத்தார்கள் அனைவர்களையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து இவர்களை இஸ்ரவேல் பாளையத்திற்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். And the young man that were and spinny is went in and brought out of Rabbah, and here and father and here mother and here and brethren and all that is he had, and they and brought out all here and kinder, and left them out and camp of the Israel. வசனம் 24. பட்டணத்தின் உள்ள யாவையும் அக்கினியிலே சுட்டெரித்தார்கள். வெள்ளியும் பொன்னையும் வெண்கலத்திலும் இரும்பிலும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்திலே சேர்த்தார்கள். And they burned the city with fire, and all that was and therein, only silver and the gold and vessels of the brass and of the iron they put in the treasury.
at the house of the Lord. வசனம் 25. எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவர்களையும் அவர்கள் தகப்பன் வீட்டார் அவர்களுக்குள் யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவைகள் இந்த நாள் வரைக்கும் இஸ்ரவேலிலே நடுவிலே குடியிருக்கிறார்கள். And Joshua saved and Rahab and the Elot, alive and heir and father and household, and all that he had and the sea devil in Israel, even unto this day, because they had the messenger which Joshua sent to the spy out of Jericho. வசனம் 26. அக்காலத்திலே யோசுவா அந்த எரிகோ பட்டணத்தையே கட்டும்படி எழும்பி மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டு இருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தையே படுத்துகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனை சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். And Joshua did them at that time, saying, Cursed be the man before the Lord that riseth up and buildeth this city Jericho. He shall lay the foundations thereof this firstborn, and his youngest son shall, and he shall the get of it. வசனம் 27. அவ்விதமாக கர்த்தர் யோசுவாவுடன் கூடனே இருந்தார். அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம் பிற்று. So the Lord was the Joshua, and his fame was no said to God all the countries. வசனம் 26 என்ன சொல்றேன்னா, அக்காலத்திலே யோசுவா அந்த எரிகோவை பட்டணத்தை கட்டும்படி எழும்பி மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டு இருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களில் வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் இட்லி சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகணும். பாய்.